வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அலர்ட் வந்து கொடுக்கறதுக்கு தான். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBPS கிளர்க்கோட ஸ்கோர் கார்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க மக்களே. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. ஸோ பாஸ் ஆனவங்க பாஸ் ஆகாதவங்க எல்லாருமே போய் ஒரு செக் பண்ணுங்க. ஏன் சார் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிங்க, எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்ற ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் அக்யூரஸியாக பண்ணியிருக்கோம், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஐ மீன் என்ன அப்படின்னா சில பேர் 75 போட்டிருப்பாங்க. 75 போட்டவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 56 54 வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ அக்யூரஸி இல்லாமல் நம்ம எக்ஸாமில் அந்த டைம் ஆஃப் அப்படின்றதுல வந்து நம்ம எவ்வளோ வந்து அக்யூரஸி இல்லாமல் நம்ம வந்து குத்தி விட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க. இது ஒரு நல்ல பாடம் மக்களே, அவ்வளோதான். இதை பற்றி ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இதை ஒரு நல்ல ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்க்கணும், சரியா? இதுக்கப்புறம் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட அடுத்து வர எக்ஸாமை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு தேவை, சரியா? இன்னைக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரு பாடம், சரியா? அதில் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு அடுத்து வர எக்ஸாமில் இந்த தப்புகள் எல்லாத்தையுமே திருத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முறையில் நம்மளுடைய வெற்றி யாராலையுமே தடுக்க முடியாது, சரியா? ஸோ எல்லாருமே பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஸ்கோரை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை.